கடந்த 3 நாட்களாக இந்த பேரவையின் மாண்புமிகு உறுப்பினர்கள் எழுப்பிய ஒவ்வொரு கருத்தையும் நான் மிக கவனமாக கேட்டேன். இன்று எனது உரையின் மூலம் மாண்புமிகு உறுப்பினர்கள் எழுப்பிய கருத்துக்களை பற்றி நான் பதில் தெரிவிக்க விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்பேரவையில் எழுப்பப்பட்ட கேள்வி, மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் SOTR 2,29,579 கோடி ரூபாயிலிருந்து 2,26,870 கோடி ரூபாயாக ஏன் குறைக்கப்பட்டது என்பதாகும். வரி வருவாயில் சரிவு ஏற்பட்டிருந்தும் செலவினம் எவ்வாறு அதிகரித்து உள்ளது? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஜூன் மாதத்தில் நாங்கள் வெளியிட்ட வெள்ளை அறிக்கையின் மீது இந்த மாண்புமிகு பேரவையின் கவனத்தை ஈர்க்க விரும்புகிறேன். கடந்த 2 நிதியாண்டுகளில் 2024-25 மற்றும் 2025 மற்றும் 2026 மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் வளர்ச்சி 8% குறைவாக இருந்தது என்பது நாங்கள் தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம். அதே சமயம் முந்தைய அரசு இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 19% வளர்ச்சி விகிதத்தை கருதியிருந்தது. இந்த வளர்ச்சி விகிதம் அடைய முடியாது என்றும், வழக்கமான வணிக சூழலில் பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல் 12% மீதான மாடரேட் வளர்ச்சி மட்டும் சாத்தியம் என்றும் நாங்கள் ஏற்கனவே வெள்ளை அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தோம். இந்த 12% வளர்ச்சியை கருத்தில் கொண்டால் மாநில சொந்த வரி வருவாய் 2.15 லட்சம் கோடி ரூபாய் இருக்கும். இதற்கு மேல் அரசு கொண்டு வந்த பல்வேறு வரி வருவாய் பெருக்கும் நடவடிக்கைகளால் ரெவென்யூ ஆகுமெண்டேஷன் மெஷர்ஸ் வரி மற்றும் வரி அல்லாத வருவாயில் அரசிற்கு மொத்தமாக 15,000 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும். GSTயில் ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட் மற்றும் ஆடிட் பதிவுத்துறையில் ஃபேஸ்லெஸ் பிரசன்ஸ்லெஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் மற்றும் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் அனாமலிஸ், மோட்டார் வாகனங்கள் வரியில் ஆக்ஷன் ஆஃப் ஃபேன்சி நம்பர்ஸ் மற்றும் ரெவிஷன் ஆஃப் யூசர் சார்ஜஸ், மது உற்பத்தியாளர்கள் மீதான கூடுதல் சிறப்பு கட்டணம், அடிஷ்னல் ப்ரிவிலேஜ் ஃபீஸ் போன்ற எங்கள் அரசு மேற்கொண்ட பல்வேறு சீர்திருத்தங்களை செயல்படுத்தியதன் மூலம் நாம் எதிர்பார்த்த வரி வருவாய் வளர்ச்சி அடைய முடியும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்பேரவையில் எழுப்பப்பட்ட கேள்வி என்னவெனில், இந்த அரசு செலவினத்தை குறைப்பதாக கூறிக்கொண்டு 12,000 ரூபாய் அளவுக்கு செலவினம், 18,000 கோடி ரூபாய் அளவிற்கு மானியங்கள் மற்றும் நிதி மாற்றங்களை தலைப்பில் செலவினம் அதிகரித்து உள்ளது ஏன்? நமது அரசு ஒன்றிய அரசின் BBGramஜி திட்டத்தை செயல்படுத்துவதற்காக 12,643 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. மேலும் தமிழ்நாடு PDCL லாஸ் ஃபண்டிங்க்கு 5,000 கோடி ரூபாய், ஃபார்ம் லோன் வேவர்ஸுக்கு 5,932 கோடி ரூபாய், 200 யூனிட்டுக்கு நோ காஸ்ட் எலக்ட்ரிசிட்டிக்கு 1,545 கோடி ரூபாய் என மொத்தமாக மானியங்கள் மற்றும் நிதி மாற்றங்கள் தலைப்பின் கீழ் 18,000 கோடி ரூபாய் கூடுதல் ஒதுக்கீடு அளித்துள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பார்ட்டி ஃபண்ட் என்ற பெயரில் இடைத்தரகர்களுக்கு சென்று வீணான செலவினத்தையும், திட்ட அனுமதியில் நிலவி வந்த ஊழல் ஆகியவற்றை இந்த அரசு நிறுத்தியிருப்பதாக கூறியுள்ளது. பொதுநல செலவினத்தை குறைக்க இந்த அரசு ஒருபோதும் எண்ணியவில்லை. உண்மையில் இந்த அரசு பொதுமக்களுக்கு பயனளிக்கும் புதிய திட்டங்கள் பலவற்றை அறிவித்துள்ளது. எனவே இந்த செலவினம் வருவாய் செலவின தலைப்பில் அதிகரித்து உள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்பேரவையில் எழுப்பப்பட்ட கேள்வி, பள்ளி கல்வி மற்றும் உயர்கல்வி போன்ற துறைகளுக்கான ஒதுக்கீடுகள் இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளுடன் ஒப்பிடும்போது திருத்தப்பட்ட வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் ஏன் குறைந்து உள்ளன என்பதாகும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ஒப்பீடு தவறான அடிப்படையில் அமைந்துள்ளது. இடைக்கால நிதிநிலை அறிக்கை என்பது
பதவி விலகியிருந்த அரசு தயாரித்த மதிப்பீடை அன்றி செலவிடப்பட்ட தொகை அல்ல. சரியான ஒப்பீடு என்பது கடந்த ஆண்டின் செலவினமே. சென்ற நிதியாண்டில் 2025-26 பள்ளி கல்வித்துறையின் உண்மையான செலவினம் 42,351 கோடி ரூபாய். ஆனால் இடைக்கால மதிப்பீடு 2026-27 48,531 கோடி ரூபாய். அதாவது உண்மை செலவை விட சுமார் 6,180 கோடி ரூபாய் மிகையானது. திருத்தப்பட்ட ஒதுக்கீடு 44,527 கோடி ரூபாய். உண்மை செலவு ஆக்சுவல்ஸ் ஆஃப் 25-26 விட 2,176 கோடி ரூபாய் அதிகம். எனவே இந்த ஒதுக்கீடு நிகழ்கால தேவைகளின் அடிப்படையிலும் கடந்த கால செலவு முறைகளின்படி அமைந்துள்ளது. மேலும் சென்ற நிதியாண்டில் 2025-26 உயர்கல்வித்துறையின் உண்மையான செலவினம் 7,454 கோடி ரூபாய். இடைக்கால மதிப்பீடு 2026-27 8,504 கோடி ரூபாய். அதாவது உண்மை செலவை விட சுமார் 1,050 கோடி ரூபாய் மிகையானது. திருத்தப்பட்ட ஒதுக்கீடு 2026-27 8,374 கோடி ரூபாய். உண்மை செலவை ஆக்சுவல்ஸ் ஆஃப் 25-26 விட 920 கோடி ரூபாய் அதிகம். எனவே இது ஒதுக்கீடு குறைப்பு அல்ல, ஊதியம் உள்ளிட்ட உறுதியளிக்கப்பட்ட செலவினங்களுக்கான மிகைப்படுத்தப்பட்ட மதிப்பீட்டு சரி செய்யும் திருத்தம் ஆகும். இதை கணக்கிட்டு நேர்மையான அடையாளமே தவிர கல்விக்கான முன்னுரிமை குறைப்பு அல்ல. எந்த பள்ளி கல்வி திட்டமோ அல்லது உயர்கல்வித்துறையின் திட்டமோ நமது அரசால் நிறுத்தப்படவில்லை. நடைமுறை உள்ள திட்டங்கள் அனைத்தும் தொடர்வதுடன் பெருந்தலைவர் காமராஜர் மாதிரி பள்ளிகள், சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டம், தமிழ்நாடு சுடர் உள்ளிட்ட புதிய முன்முயற்சிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இடைக்கால நிதிநிலை அறிக்கைக்கு திருத்த நிதிநிலை அறிக்கைக்கும் இடையே ஒதுக்கீடுகளை திருத்துவது தமிழ்நாட்டில் புதிதல்ல. மாறாக இது நடைமுறை முந்தைய அரசும் பின்பற்றியுள்ளது. அதுக்கு ஒரு சான்றா சில விஷயங்கள் சொல்லிடுறோம். 2021-22 பள்ளி கல்வியில் இடைக்கால ஒதுக்கீட்டில் அப்போது ஏடிஎம்கே அவங்க இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணிட்டு போயிருக்காங்க. அப்போ 34,181 கோடி ரூபாய்ன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதே அப்புறம் டிஎம்கே கவர்மெண்ட் திருத்தப்பட்ட ஒதுக்கீட்டில் என்ன பண்ணுறாங்க, 32,599 கோடின்னு சொல்கிறாங்க. மாற்றம் என்ன வருது, குறைவு எவ்வளோ வருதுன்னா 1,582 கோடி. இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே மாதிரி உயர்கல்வியில் 2021-22 உயர்கல்வியில் இடைக்கால ஒதுக்கீட்டில் ஏடிஎம்கே கவர்மெண்ட் தாக்கல் பண்ணிட்டு போனது 5,478 கோடி. அதே திருத்தப்பட்ட ஒதுக்கீட்டில் 5,369 கோடி. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னா திருத்தப்பட்ட ஒதுக்கீட்டில் 109 கோடி. அதாவது 2021 ஆண்டு பதவியேற்ற அரசு தனது முதல் திருத்தப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் 2021-22 பள்ளி கல்விக்கான ஒதுக்கீட்டை 1,582 கோடி ரூபாய் அளவுக்கும் உயர்கல்விக்கான ஒதுக்கீட்டை 180 கோடி ரூபாய் அளவுக்கும் குறைத்தது. அப்போது அது யதார்த்தமான மதிப்பீடு என்று விளக்கப்பட்டது. அது கொள்கை அடிப்படை இப்போது பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதே கொள்கை அடிப்படையை இப்போதும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் இம்முறை குறைப்பு உண்மை செலவினத்தை மேலே நிற்கிறது என்பது கூடுதல் சிறப்பு அம்சம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்பேரவையில் எழுப்பப்பட்ட கேள்வி இந்த அரசு வரவு செலவு திட்டத்தில் தான் அளித்த பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்றப்படவில்லை என்பதாகும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அரசு அளித்த அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றும் என்ற நம்பிக்கை இந்த சபைக்கும் பொதுமக்களுக்கும் நான் மீண்டும் அளிக்க விரும்புகிறேன். பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம், 200 யூனிட் இலவச மின்சாரம், தாய் மாமன் தங்க மோதிரம் திட்டம், அண்ணன் சீர் திட்டம் மற்றும்
மற்றும் பிற முன்முயற்சிகளை நாங்கள் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தி உள்ளோம். நமது அரசு எப்படிப்பட்ட ஒரு நிதி சிக்கலில் ஆட்சி பொறுப்பை ஏற்றுள்ளது என்பது அனைவருக்கும் தெரியும். வருவாய் திரட்டல் மற்றும் செலவினை மேலாண்மை தொடர்பாக உயர்மட்ட குழுக்களை அமைப்பதற்காக அரசு அறிவித்துள்ளது. இந்த முயற்சிகள் மிக விரைவில் பலனளித்து அரசுக்கு தேவையான நிதி ஆதாரங்களை வழங்கும். இந்த நிதி ஆதாரங்கள் கிடைக்கப் பெற்றவுடன் அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த கால ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டத்தை அதனை செயல்படுத்திய விவரத்தையும் நான் இங்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். திட்டம் மகளிர் உரிமை தொகை. வாக்குறுதி அளிக்கப்பட்டது 2021 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் அறிக்கையில். அரசு பதவியேற்றது மே 2021. முதல் நிதிநிலை அறிக்கை அவங்க சப்மிட் பண்ணது ஆகஸ்ட் 2021. திட்டத்துக்கு ஒதுக்கீடு எதுவும் செய்யலை. திட்டம் தொடங்கப்பட்டது 15/9/2023. அதாவது சுமார் 28 மாதங்கள் கழித்தே அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. அளிக்கப்பட்ட விளக்கம், அப்போதைய முதலமைச்சர் அவர்கள் பொதுவெளியில் தெரிவித்தது, ஆட்சிக்கு வந்தவுடனே இத்திட்டத்தை செயல்படுத்தியிருப்போம், ஆனால் அப்போது மாநிலத்தின் நிதிநிலை நன்றாக இல்லை என்றார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்பேரவையில் எழுப்பப்பட்ட கேள்வி திட்டங்களின் அடிப்படை தன்மையில் எந்த மாற்றமும் இல்லாமல் அவற்றின் பெயர்கள் மட்டும் மாற்றப்பட்டுள்ளன என்பதாகும். இந்த அரசு முந்தைய அரசுகளின் எந்த திட்டத்தையும் வெறுமன நகல் எடுக்கவில்லை. மாறாக திட்டங்களையும் அவற்றின் பலன்களையும் மேம்படுத்த திடமான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. உதாரணமாக, வெற்றி வீடு திட்டத்தின் கீழ் முந்தைய அரசு வழங்கிய 3.1 லட்சம் ரூபாயிலிருந்து வீடு ஒன்றுக்கான அலகு தொகை 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு திட்டமும் அதிக மக்களை சென்றடையும் வகையில் மேம்படுத்தப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்பேரவையில் எழுப்பப்பட்ட கேள்வி மூலதன செலவினம் தொடர்பானது. ஐபியில் ஏற்கனவே வழங்கப்பட்டதை விட மூலதன செலவினத்திற்கான ஒதுக்கீடு ஏன் குறைவாக இருந்தது? முந்தைய அரசு மூலதன செலவினத்தின் நியூமெரிக்கல் வேல்யூஸ் மட்டுமே பார்த்தது. தளத்தில் ஆன் கிரவுண்ட் உருவாக்கப்பட்ட மூலதன செலவினத்தின் உண்மையை மதிப்பை ஆக்சுவல் வேல்யூஸ் அல்ல, தயாரிக்கப்பட்ட மதிப்பீடுகள் அதிகமாக மதிப்பிடப்பட்டன என்பதும், டெண்டர்களை உறுதி செய்வதில் ப்ரீ டிட்டர்மினேஷன் மற்றும் கேட்டலைசேஷன் இருந்தது என்பதும், லெட்டர் ஆஃப் அவார்ட் மதிப்பிடப்பட்ட தொகையை விட அதிகமாக இருந்ததும், பிரீமியம் ஓவர் த எஸ்டிமேட்ஸ் ப்ரிப்பேர்ட் அண்ட் சாங்ஷன் என்பதும் இஸ் அன் ஓப்பன் சீக்ரெட். முந்தைய அரசு டெண்டர் வழங்குவதில் செய்த முறைகேடுகளை ஒவ்வொன்றாக நாங்கள் ஆராயும் தொடங்கியுள்ளோம். இருக்கு சார், ஆதாரம் இருக்கு, சொல்லிடுறோம். உண்மையான மதிப்புள்ள மூலதன பணிகளை உருவாக்க எங்கள் அரசு உறுதியுடன் செயல்படும். மேலும் ரிவைஸ் பட்ஜெட் எஸ்டிமேட் 2026-27 மூலதன செலவினத்தின் கேப்ஸ் வளர்ச்சி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் முந்தைய நிதி ஆண்டின் உண்மையான வளர்ச்சி விகிதத்தை விட அதிகமாக உள்ளது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். 2024-25 செலவினம் 47,101 கோடி. 2025-26 துணை நடப்பு கணக்கில் 51,225 சொல்லியிருக்கிறாங்க. அதோட வளர்ச்சி வீதம் பார்த்தீங்கன்னா 8.74%. அதே ரிவைஸ்ட் பட்ஜெட்டில் 2026-27 நாங்கள் இப்போ சப்மிட் பண்ணதில் 56,985 கோடி, அதாவது கிட்டத்தட்ட 11.25% கிட்டத்தட்ட வளர்ச்சி. அது இது தொடர்பாக 2021 ஆண்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட சூழ்நிலையில் நடந்த நிகழ்வுகளையும் ஒப்பிட்டு நினைவு கூற விரும்புகிறேன். பதவி விலகிய அரசு 2021-22 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடை
பிப்ரவரி 2021 சட்டமன்றத்தில் தாக்கல் செய்தது. அந்த மதிப்பில் மொத்த வருவாய் செலவினம் 2,60,409 கோடி ரூபாயாகவும் மூலதன செலவினம் 43,170 கோடி ரூபாயாகவும் வருவாய் பற்றாக்குறை 41,417 ரூபாயாகவும் மதிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் புதிதாக பொறுப்பேற்ற அரசு 13/8/2021 அன்று சட்டமன்றத்தில் தாக்கல் செய்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடு 2021-22 ரிவைஸ்ட் பட்ஜெட் எஸ்டிமேட் 21-22 இல் மேற்படி ஐபியில் புள்ளி விவரங்களிலிருந்து பல தலைப்புகளிலும் கணிசமாக மறுமதிப்பீடு செய்திருந்தது. குறிப்பாக மூலதன செலவினம் 43,170 கோடி ரூபாயிலிருந்து 42,180 கோடி ரூபாய், சுமார் 1000 கோடி ரூபாய் அளவிற்கு குறைக்கப்பட்டது. வருவாய் பற்றாக்குறை 41,417 கோடி ரூபாயிலிருந்து 58,692 கோடி ரூபாய் உயர்த்தப்பட்டது. எனவே துறைவாரியான மதிப்பீடுகளை உயர்த்துவதும் குறைப்பதும் நிகழ்கால செலவினத்தை பொறுத்தே உள்ளது என்பது தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத்தலைவர் அவர்களே, என் உரையை நிறைவு செய்வதற்கு முன்பாக என்னை இங்கு கொண்டு வந்து சேர்த்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என் இதயத்தில் இருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வித்துறையில் 25 ஆண்டுகளாக மேலாக பணி செய்த என்னை மக்கள் பணி செய்ய தலைவர் வழியாக கடவுள் என்னை வட சென்னைக்கு அனுப்பினார். அங்கு சென்ற நாள் முதல் என்னையும் என் மகளையும் தத்து எடுத்து அதிக வாக்கு வித்தியாசத்தில் என்னை மாபெரும் வெற்றி பெற செய்த ஆர்கே நகர் மக்களுக்கு என் நன்றியை நெஞ்சத்திலிருந்து தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த பேரவைக்கு தங்களுக்கு என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.